அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 16வது நட்சத்திரமா வரக்கூடியது விசாகம் நட்சத்திரம். நம்முடைய நட்சத்திர நாதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். இயற்கை சுபர் மன்னவன் பொன்னவன் அப்படின்னு போற்றக்கூடிய குரு பகவான் நம்முடைய நட்சத்திரநாதனாக வரக்கூடிய அமைப்பிலையும் அதே மாதிரி சுக்கிரனோட ராசியில குருவுடைய நட்சத்திரம் அந்த அமைப்பிலையும் இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்களாக இருப்பாங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிற்பாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம செயல்படக்கூடியவர்கள். இரக்க குணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் இவங்களுடைய மைனஸும் கூட, இதுதான் இவங்களுடைய பிளஸும் கூட. இந்த இரக்க குணத்தாலேயே சில சமயங்கள்ல தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன அடக்கமும் புலனடக்கமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மன அமைதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய அழகிய தோற்றத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. கொண்ட கொள்கையிலிருந்து ஒருபோதும் யாருக்காகவும் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ளாதவர்களாக செயல்படக்கூடியவர்கள். வேத சாஸ்திரங்களை புலமை பெற்றவர்களாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து அதுல நுணுக்கமாக ஊர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னாக்கா ஆன்மீகத்துல அதிகமான நாட்டத்தை உடையவர்களா இருப்பாங்க. இவர்களை ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா ஆன்மீகவாதியாக பிரசித்தி பெற்று விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா அதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பல துறை ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. தன்னடக்கத்தோட செயல்படக்கூடியவர்கள். எவ்வளவு விஷயங்கள் கத்து வச்சிருந்தாலும் தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கைவிடவே மாட்டாங்க. சொல்ல வரக்கூடிய விஷயத்தை மிக தெளிவா மற்றவர்களுக்கு எளிதில் புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுடைய நட்பை கொண்டவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம்லாம் கொஞ்சம் பெரிய இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி தேசாந்திரியாக ஊர் சுற்றக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், ஊர் சுற்றக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்களிடத்துல அளவற்ற பாசத்தை உடையவர்களாக இருப்பாங்க. இதே போலவே இந்த மனைவி பிள்ளை மக்கள் இவங்க கிட்டையும் வந்து ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக பெரியோர்களிடத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை, அதே மாதிரி ஆன்மீக பெரியவர்களிடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது, இதுல எல்லாம் அதிகமான ஈடுபாடு ஆர்வம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களின் சுகத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாம அவர்களை அரவணைத்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சகோதர சகோதரிகள் மேல அதிகமான பாசத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தோம்னா சில விஷயங்களை சரியா புரிந்து கொள்ளாம அவசரப்பட்டு மற்றவர்கள்ட்ட வீண் விவாதம் பண்ணக்கூடிய மனநிலை இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலருக்கு சில சமயங்கள்ல ஏற்படுது. அதே மாதிரி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை இயல்பிலே பெற்றவர்களாக இருப்பாங்க. எத்தனை பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் மனம் தளராமல் சிறிதும் கலக்கம் கொள்ளாமல் மீண்டும் எழுந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பல துறைகளில் ஈடுபட்டு பொருளீட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அதே போல மற்றவர்களுக்கு உதவின்னு வரும்போது இறங்கி போய் உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான சிறப்பு தன்மைகள். இப்போது இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம்.
முதலாவதாக ராகு கேது டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த 5ஆம் இடம் ராகுவுக்கு உகந்த இடமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ராகு 5ல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. வேத ஜோதிடத்துல ராகு 5ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில எடுத்துட்டு வரும். அப்போ இந்த டைமிங்ல ராகு 5ஆம் இடத்துல இருந்து நமக்கு பாதிப்பான பலன்களை தான் தரப்போறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா குரு நமக்கு முழுமையான நெகட்டிவான பிளானட்டா இருந்தாலும் குரு பார்வை நமக்கு கோடி நன்மைகளை தரும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியின் அடிப்படையில இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு. குரு பார்வை கோடி புண்ணியம் கோடி தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில ராகுவை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையினால இந்த நேரத்துல ராகுவால ஏற்படக்கூடிய கடுமையான கெடுபலன்கள் இந்த நேரத்துல நமக்கு நிச்சயமாக குறைஞ்சிரும். பிரச்சனைகள் மேலோட்டமாக இருக்கும், ஆனா அது நமக்கு ஆழமான பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன். அடுத்தது மெயினா கேது நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இது நல்ல அமைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இது ஒரு அற்புதமான அமைப்பு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய வலிமை மிகப்பெரிய பலம். அதே 6ஆம் இடத்துல சனி 6ல பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம். இந்த 2 கிரகமும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. குரு பார்த்தோம்னா நமக்கு முழுமையான நெகட்டிவான பிளானட்டா வந்துருவாரு. இருப்பினும் குரு நமக்கு பாகிய ஸ்தானத்துல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா பார்த்தோம்னா இயற்கை சுபர் குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தான். ஆனா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு குரு சுபஸ்தானங்கள்ல இருக்கிறதை விட அசுபஸ்தானங்கள் இருக்கிறது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ஏன்னா குரு நமக்கு 3, 6 கூடிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு மறைவு ஸ்தானங்கள்லயே மறைஞ்சிட்டாருன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அமைப்பின் அடிப்படையில நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. அதுவே சுபஸ்தானங்கள் அமரும் போது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி ஒரு சில சுப மாற்றங்களை ஏற்படுத்துறாரு. பார்வைகளால நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து ராகு பகவானை பார்த்து ராகு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை இந்த காலகட்டங்களில் நமக்கு குறைச்சு கொடுக்க போறாரு. பொதுவா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இயர்லி பிளானட் 2 முக்கியமான பிளானட் இருக்கு, சனி குரு. இந்த கிரகங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியா நம்ம பலன்கள் எடுக்கணும். அதன் அடிப்படையில இந்த 4 கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ செக்மெண்ட் வைஸா டீடெயிலா ஒரு டாபிக்கை நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் இந்த ராகுகேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் சுத்தமா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜீவனஸ்தானத்துல பாவகிரகங்களுடைய பார்வை கூட இல்லை. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை அந்த நேரத்துல அபாரமான வளர்ச்சியும் அபாரமான வெற்றியும் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிடும். தொழில் அமைப்பு இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்பு இந்த நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டுரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிளானிங் குள்ள போவாங்க. புதுசா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்றது, அதே மாதிரி புதிய உத்தியோகம் அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சுப மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி லாபத்துல இருக்கிற கேது நிறைய பேருக்கு ஒரு அங்கீகாரமான பதவி, இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போறது, உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது. நீங்க சொல்ற விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு 4 பேர் உங்ககிட்ட இருப்பாங்க. அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் சாதகமா அமைகிறது. குறிப்பா இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊர் பக்கமா இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ப்ரமோஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இந்த நேரத்துல நமக்கு growth ஆகும். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு கலக்கமும் இல்ல. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நமக்கு யாரெல்லாம் போட்டியா வராங்களோ அவங்களெல்லாம் வீழ்த்தி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு எதிர்ப்பு பெருமளவுல இருக்காது. எங்க போனாலும் நமக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை நீ ஆல்ரெடியே இதை மேலோட்டமா நீங்க ஃபீல் பண்ணலாம். இப்போ நீங்க புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா அங்க என்னடா பண்ண போறோம்னு நினைச்சிட்டு போறீங்கனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மற்றவருடைய வரவேற்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை நீங்க மேலோட்டமா நீங்க ரியலைஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். எதிர்ப்புகள் பெருமளவுல இருக்காது. நீங்க போற இடத்துல ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல புத்தி ஸ்தானத்துல இருக்கிற ராகு தொடர்ச்சியா குழப்பங்களை மட்டும் கொடுப்பாரு. இதை செய்வோமா அதை செய்வோமா, இதை இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா, இப்ப நம்ம பயணிச்சுட்டு இருக்க பாதை கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மைகளை கொடுப்பாரு. அதை மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாம நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுல அபாரமான வளர்ச்சியும் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் இந்த நேரத்துல நிச்சயமாக ஏற்படும். இதுல எந்த விதமான மாற்றுகிறதும் இல்லை.
அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிற கேது பொருளாதார அபிவிருத்தியை நிச்சயமா ஏற்படுத்திடுவாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒரு விஷயத்துல விடாப்பிடியே இருந்து அதுல வெற்றி அடைகிறதுக்கான மனோ வலிமையை கொடுத்துருவாரு. கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் நோய் இப்ப தீன்றும். கடன் பிரச்சனையில இருந்து இப்ப எளிமையா வெளில வந்துடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பழைய கடனை முடிச்சுட்டு புதுசா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு. கடன் நோயிலிருந்து ஒரு முழுமையான நிவர்த்தியை இந்த நேரத்துல நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு தான் கொஞ்சம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால நல்ல பொருளாதார வரவு இருக்கும். நீண்ட நாளாக இருந்த அந்த பொருளாதார போராட்டம் இப்போ வந்து டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். கடந்த காலகட்டம்லாம் விரயத்துல இருந்த கேது வந்து பார்த்தோன்னா நிறைய சம்பாதிச்சிருப்போம், பணம் எங்க போகுதுன்னே தெரிஞ்சிருக்காது. நிறைய செலவை சேர்த்தே கொடுத்து இருந்துச்சு. குறிப்பா மருத்துவ செலவு, தேவையில்லாத அலைச்சலால செலவு ஏற்பட்டுச்சு. ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட் மாத்தி மாத்தி வந்துச்சு. முக்கியமா கடன் நெருக்கடி நிறைய பேருக்கு இருந்துச்சு. சோ அதெல்லாம் இப்போ லாபத்துல இருக்கிற கேது நிவர்த்தி பண்ணிடுவாரு. இப்போ வந்து பொருளாதாரம் கணிசமாக இருக்கும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். 11ஆம் இடம் ஆசைகளை குறிக்கும். 11ல கேது வரும்போது நம்மளுடைய ஆசைகள்லாம் ஒன் பை ஒன்னா அப்படியே நிவர்த்தி ஆகும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த நேரத்துல பெருசா தொய்வு நிலை இருக்காது. நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அடையறதுக்கான கெப்பாசிட்டி இந்த நேரத்துல நமக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்துல இந்த நேரத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல ஒரு விதமான செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஒரு சிலருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது இந்த காம்பினேஷன்ல ஏதாச்சும் செலவுகள் வரலாம். மற்றபடி இந்த நேரத்துல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடலாம். பொருளாதாரத்தை அருமையா நம்ம சேவ் பண்றதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதாரமும் நல்ல ஸ்கோர் தான் பண்ணிருக்கு இந்த நேரத்துல. அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடம் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்துக்குள்ளேயும் வரல. 2ஆம் இடமும் நமக்கு ரொம்ப சுத்தமா தான் இருக்கு. அதுலயே எந்த பிரச்சனையும் இல்ல. எனவே இந்த நேரத்துல குடும்பத்தில இருந்த கலக்கமான சூழ்நிலை எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தம், குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கமிட்மெண்ட் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல அதிகமாக ஏற்பட்ட அந்த வாக்குவாதம், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகி இந்த வாக்குவாதம்லாம் குறைஞ்சி குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த மாற்றம், ஏதாச்சும் சுப விசேஷம் நடக்கிறது, அதனால ஒரு விதமான மகிழ்ச்சி, இதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடக்கும். அது உங்களுக்கு சுப விசேஷம் பண்றதா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் சுப விசேஷம் பண்றது பத்தி இருக்கலாம். வாட் எவர் எனிதிங், ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அற்புதமாக நடைபெறும். அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சி தரும். எனவே குடும்பம் சார்ந்த வகையில இருந்த ஓவரால் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு இப்போ கண்ட்ரோல் ஆயிடும். செலவுகளும் நமக்கு கண்ட்ரோல் ஆயிடும். சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமான விஷயம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக இந்த காதல் உறவு சார்ந்த விஷயம் இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல ராகு, என்னதான் குரு பார்வையில ராகு இருந்தாலும் ராகு 5ல இருக்கிறது அது புத்தி தெளிவில்லாத ஒரு அமைப்பையும் காட்டுது. காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஒரு விதமான ஏற்றத்தாழ்வையும் காமிக்குது. எனவே ராகு 5ல இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு விதமான கலக்கமான மனநிலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா குரு பார்வையில நமக்கு ராகு இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். சோ அந்த மாதிரியான கேட்டகரியில வருது. இருப்பினும் காதல் உறவு சார்ந்த வகையில கவலை, கலக்கம், மன வருத்தம் இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பய உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி குடும்பத்துல வந்து பார்த்தோன்னா காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நமக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஏற்றத்தாழ்வாக ஒரு மாதிரி கலந்து நமக்கு ஒரு கலவையான பலன்களை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா ராகு 5ல இருக்கிறது குழப்பம் தான், பிரச்சனை தான். ஆனா குரு பார்வையில வரதுனால எல்லாம் நமக்கு நியூட்ரலா இருக்கு. ஒரு மாதிரி நமக்கு சில சமயங்கள்ல மகிழ்ச்சியும் சில சமயங்கள்ல நமக்கு நிறைய வருத்தங்களும் ஏற்படுற மாதிரியான அமைப்புல இருக்கு. எனவே இந்த நேரத்துல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காம கொஞ்சம் நம்ம பொறுமையா நிதானமா நம்முடைய புத்தியை கூர்மை தீட்டி செயல்படுறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரம் இல்லாமல் செயல்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து திருமண முயற்சி சம்பந்தமான விஷயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கு. ஆனா 8ஆம் இடத்துல சனி பார்வை. சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும்போது பொதுவா பார்த்தோம்னா இந்த திருமண முயற்சியில ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிற கேது, 6ஆம் இடத்துல இருக்கிற சனி, சோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோம்னா தடைப்பட்டாலும் தாமதப்பட்டாலும் சுப செய்திகள் கிடைச்சிடும். சுப விசேஷம் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு கலக்கத்தோடு நடைபெறும். ஆனா அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய மன சஞ்சலங்களை கொடுத்து நிறைய
மன வருத்தங்களை கொடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் கூட, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி பிறகு அதுல ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும். அதனால ஆரம்பத்துல ஒரு சில கலக்கங்கள் ஏற்படலாம். ஆனா அது உங்களுக்கு டெம்பரவரி தான், எதுவும் மேஜரான இஷ்யூஸை கொடுக்கல. தானாவே எல்லாமே சரியாயிடும். திருமண முயற்சியை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாராளமா பண்ணலாம். திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல ஆரம்பத்துல ஏதோ ரெட் சிக்னல் மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் போக போக அப்படியே கிரீன் சிக்னல் மாறிடும். அதனால ஆரம்பத்துல குழப்பம் இருக்கும். ஆனா அது போக போக சரியாகி உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அதனால திருமண முயற்சியை தாராளமாக செய்யலாம். இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு 60% வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு வந்து இயற்கை சுபர் 9ல இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது நல்ல நிலையில போஷன் எடுத்திருக்காரு. சனியும் நல்ல நிலையில போஷன் எடுத்திருக்காரு. எனவே எடுக்கக்கூடிய சுப முயற்சிகளுக்கு ஒரு சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அந்த விதியின் அடிப்படையில இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சியை செயல்படுத்தலாம். அதுல ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்கள எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மேஜரா எந்த ஒரு ட்ரபிளும் இருக்காது. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம், மனக்குழப்பமான போராட்டம், வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள் இவங்க எல்லாம் இப்ப டோட்டலா இப்ப சரியாகி பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அதிகப்படியான கருத்து போராட்டம் இப்ப நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கு. ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. புத்தி ஸ்தானத்துல ராகு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் தீராத மன வருத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமான கோபத்தையோ வெறுப்பு உணர்வையோ காட்டாம செயல்படுறது நல்லது. அவங்க சொல்றத அப்படியே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட ஏத்திட்டு நம்ம பயணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா புத்தி ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது கோபம் வந்து எப்படிதான் வருதுன்னே தெரியாது. டக்குன்னு நம்ம கோவப்பட்டு பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது நல்லது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸா தொடர்ச்சியா விரய செலவுகள், ஒரு சில தேவையில்லாத தேவையற்ற செலவுகள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கவனம் செலுத்தி செயல்பட்டால் நிச்சயமாக துன்பமான பலன்கள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அரிது. அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் அலைஞ்சிட்டு இருந்தீங்க, பிரிந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்க. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல சனி பார்வை வந்து பார்த்தோம்னா நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கு, ராகு 5ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு முடிவை எடுக்கிறதுல நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது. பொதுவாவே பார்த்தோம்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல நிறைய சிரமங்களை நீங்க எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லா ஏஜ் கேட்டகரினருக்கும் பொருந்தும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அப்படியே ரியாக்ட் ஆகும். ஏஜ் வைஸா அது டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு முடிவு எடுக்கிறதுல நிறைய தாமதம் இருக்கும், நிறைய குழப்பம் இருக்கும். இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, ஒரு விஷயத்துல இறங்கினா நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேக குணம் இருக்கும். ஏன்னா சனி பார்வை 3ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு முயற்சியை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசனையை கொடுத்துரும். ஒரு முயற்சியை கான்பிடண்டா எடுத்துட்டு போக விடாது. 6ல இருக்கிற சனி பகவான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு புஷ்அப் கொடுப்பாரு. நீ இதை பண்ணு, இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோ தைரியத்தை கொடுப்பாரு. ஆனா 3ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இடையில அப்படியே நம்ம மேல நமக்கே டவுட் வரும். கரெக்ட் தானா நம்ம பயணிக்கிறது, செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டவுட் வரும். அதுல ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகும். இடையில போயிட்டு இருக்கிறப்ப இடையில பிரேக் டவுன், அந்த இடத்துல கொஞ்சம் லோவா ஃபீல் ஆகும். இந்த வெரைட்டியான ஒரு மனநிலை இந்த நேரத்துல அப்படியே மேலோட்டம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்கேன். இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க விழிச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கிறது கரெக்ட் தான். இந்த நேரத்துல இந்த மாதிரியான மனநிலை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இதை நம்ம கடந்து போனோம்னா நமக்கு வெற்றி அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயல்படுறது நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல குழந்தை பாகியம் நம்ம எடுத்துட்டோம்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தை பாகியத்துல தடை, தாமதம், தடுமாற்றம், வருத்தம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில கொடுப்பாரு. ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால இந்த நேரத்துல ஆரம்பத்துல கலக்கம் இருக்கும், தடை தாமதம் இருக்கும். ஆனா அது போக போக சரியாயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்கும்.
இருக்கும். இந்நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு நல்ல செய்தி கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன விரக்தி, மன உளைச்சல், மன வருத்தம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம். ஸோ இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கொஞ்சம் நமக்கு ஃபேவரா இல்ல. ஆனா போக போக மருத்துவருடைய ஆலோசனையின்படி நம்ம செயல்படும் போது நமக்கு ஒரு சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். கொஞ்சம் தாமதமானாலும் சுப செய்திகள் உண்டு. அதனால கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த அலைச்சல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றது, நிறைய அலைச்சல், அதே மாதிரி நிறைய யோசிக்கிறது, தூக்கமே இல்லாம யோசிக்கிறது. புத்தி ஸ்தானத்துல ராகு வரும்போது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் கூடவே வந்துடுது. மைண்ட் எனி டைம் ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. மனசு அமைதியா வச்சுக்கோங்க. நிறைய ஜூஸ் வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்கும் போது சுப செய்திகள் மிக விரைவாவே நமக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் ஒரு சில செக்கிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்துல ராகு 5ஆம் இடத்துல வரும்போது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விதமான சோதனைகளை கொடுக்கும். ஆல்ரெடி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு நிறைய மன வருத்தங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்துருச்சு. இப்போ ராகு வரது ஒரு டிஃபரெண்டான ஒரு வெரைட்டில நமக்கு ஒரு மாதிரியான கலக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுலயும் குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். சனி அளவுக்கு இந்த ராகு நமக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனா மேலோட்டமான பாதிப்புகள், மேலோட்டமான சலசலப்புகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி அந்த ஒரு கேட்டகரியில நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் சார்ந்த வகையில, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம், மன குழப்பம், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் வந்து ஒரு சரியான பாதையில பயணிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய பேருக்கு அப்படியே மேலோட்டமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைமிங்ல பிள்ளைகளோட அதிகமான கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா பிள்ளைகளோட பேசிக்காம இருக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு மேலோட்டமா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட கொஞ்சம் பரஸ்பரமா கொஞ்சம் அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படக்கூடாது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுறது நல்லது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு இன்னொரு சுப விசேஷம் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம், மனக்கவலை சூழ்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சுப செய்தி கிடைக்கல, அவங்களுடைய ஏஜ் வைஸா ஏதோ ஒரு சுப விஷயம் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க, ஆனா அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுல ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் இது மேலோட்டமா கொடுக்கும். இந்த நேரத்துல குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயம் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது. அதுலயும் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு, பிள்ளைகளால ஒரு சில மருத்துவ செலவு, அப்படின்னா பிள்ளைகளால தேவையில்லாத விரைய செலவு, இது மாதிரி ஏதாச்சும் மேலோட்டமா ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு. சனி அளவுக்கு ராகு பாதிப்பை கொடுக்காது, எதுவும் உள்ளார்ந்து போகாது, மேலோட்டமான காயங்களை மட்டும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உடனே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை நான் உங்களுக்கு எதனால ரொம்ப டீப்பா உங்களுக்கு நான் சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் ஒரு மாதிரியான குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்கு நீங்க ஓவரா ரியாக்ட் ஆயிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆழமா போயிடும். இந்த டைமிங்ல நீங்க சைலண்டா மன அமைதியோட நிதானத்தோட செயல்படும் போது ஒரு சுப செய்தி, சுப மாற்றம், நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட் அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதை நீங்க கொஞ்சம் மேலோட்டமா வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தமும் திருத்தமுமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா கவனமா செயல்படுறது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சனி, ராகு, குரு இந்த கிரகங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரான இடத்துல தான் போர்ஷன் எடுத்திருக்கு. இது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும். ஆனா என்ன, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு புத்தி தெளிவை மட்டும் கொடுக்காது. புத்தியில ஒரு விதமான கலக்கம், மந்த தன்மை இதை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில மாணவ மாணவிகள் இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கனாக்கா இந்த நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள், ஆராய்ச்சி துறை சம்பந்தமான படிப்புல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களுக்கெல்லாம் அற்புதமான வளர்ச்சியும் ஒரு நல்ல ரெகக்னேஷனும் கிடைக்கும். படிச்சு முடிச்சதுமே நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும். அதுவும் ரொம்ப ஃபேவரா இருக்கு. நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொடர்ச்சியா டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த காதல் உறவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா மாணவ மாணவிகள் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அஷ்டமத்துல சனி பார்வை, அது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலும் சரி, நீங்க பயணிக்கிற பாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, சரியானது எதுவோ அதை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுல 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொடர்ச்சியா மன ரீதியாக ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணி மைண்ட் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல குழப்பம் சூழ்ந்து கொள்ளும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்க கொஞ்சம் கலைய வச்சு உங்களை தெளிய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உயர்கல்வி ஸ்கூலை முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. 11ஆம் இடத்துல
இடத்துல இருக்கிற கேது கல்வி சார்ந்த வகையில மேஜரா எந்த ட்ரபிளையும் கொடுக்காது. கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சி கொடுக்கும். 5ல இருக்கிற ராகு மட்டும் குழப்பத்தை கொடுக்கும். அந்த குழப்பத்தை தெளிவடைய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ மாட்டும் உங்களுடைய ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சனி பார்வை, டெஃபினட்டா ஹெல்த்ல ஒரு தனி அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும். இந்த நேரத்துல தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போதும் பொதுவா பார்த்தோம்னா மருத்துவ செலவை ஏற்படுத்தி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுப்பாரு. அதே மாதிரி சனி பார்வை அஷ்டமம், விரயஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கும். ஹெல்த் ரீதியா ஒரு விதமான பய உணர்வு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ ஒரு உணர்வு அப்படியே மேலோட்டமா தூண்டும் உங்களை. ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா, இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் வந்துரும். சோ சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெருசா அப்படியே உங்களுக்கு விசாலமா தெரியும். அதை ஆனா உடனே சரி பண்ணணும்னு துடிப்பீங்க. சோ அது நல்ல எண்ணம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு சின்ன பிரச்சனையே ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்த பய உணர்வை கொடுத்து அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தியை கொடுக்கும், அதுக்கான செலவை கொடுக்கும். இதுதான் இங்க இருக்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட். மற்றபடி இது மேஜரா ட்ரபிள கொடுக்க போதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஹெல்த் ரீதியா பய உணர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அதுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை கொடுத்துரும். சோ அது நமக்கு நல்லதுதான். இருப்பினும் ஹெல்த் ரீதியா கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கான்சியஸா கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. குறிப்பா நேச்சரா வரக்கூடிய பிரச்சனையை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நேச்சரா வரக்கூடியதை நம்ம சரி செய்யணும், வேற எந்த ஒரு வழியும் நமக்கு கிடையாது. ஆனா செயற்கையா வரக்கூடியதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். குறிப்பா ஏதாச்சும் நீங்க செயல்பாடுகள் செய்யும் பொழுதோ அல்லது இந்த வண்டி வாகனம் இயக்கும் பொழுதோ அதுல நீங்க எதிர்பாராத சில இடர்பாடுகள் வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி கவலைகளோடையும் செலவுகளோடையும் நமக்கு சிறப்பான முறையில் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டம் இந்த நேரத்தில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து, பூர்வீக சொந்த பந்தங்கள் இவங்களால ஒரு சில மன உளைச்சல், ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், பூர்வீக சொத்தால தேவையில்லாத விரை செலவுகள், பூர்வீக சொத்தால தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் மேலோட்டமா எழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணி நிதானமா செயல்படுறது நல்லது. ஓவராலா அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப பலன்கள் உண்டு. ஆனா இதுல நான் சொல்லியிருக்கிற அந்த நெகட்டிவான விஷயத்துல கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் பலன்கள்ல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு ஓபன் டு ஓபனா சொல்லியிருக்கேன். எதையும் நான் மிகைப்படுத்தியும் சொல்லல, எதையும் உங்களுக்கு தாழ்த்தியும் சொல்லல. என்ன இருக்கோ அதை உங்களுக்கு ஓபன் டு ஓபனா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய சுப பலன்கள் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காகவும் கிடையாது. அதே மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பலன்கள் உங்களை காயப்படுத்துறதுக்காகவும் கிடையாது. என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஓபன் டு ஓபனா சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்க நெகட்டிவான விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படும் போது சுப பலன்களாக அது மாறும். அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த சுப பலன்கள் அது சார்ந்த முயற்சிகள்ல நீங்க தீவிரமா ஈடுபடும் போது அந்த சுப பலன்கள் மேலும் மிகைப்படுத்தி உங்களுக்கு மேலும் சுப பலன்களாக கிடைக்கும். எனவே வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. மனதை அமைதியாக வைத்து மன நிம்மதியோட செயல்படுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னா அதை நினைச்சு பெருசா ஒரி பண்ணாம மைண்டை ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை நல்லா ஷார்பன் பண்ணுங்க. 5ல இருக்கிற ராகு உங்களுக்கு புத்தி தெளிவை கொடுக்காது. அது மட்டும் தான் மைனஸா இருக்கு இந்த டைமிங்ல. அதனால மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாடோட நாட்களை தொடங்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே மனதை அமைதிப்படுத்தி ஒரு தெளிவான மனநிலை கொண்டு வரதுதான். அது ஒரு மறைமுகமான ஒரு குழுவுக்குறி, வேற எதுவும் கிடையாது. தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்க மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை யூஸ் பண்ணி உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, மற்றவங்களுக்கு அதாவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதெல்லாம் சிறப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறதுலாம் ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஸோ அது ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி செயல்படுறது நல்லது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நிம்மதியாக டிராவல் பண்ணுங்க. அதுவே நமக்கு சுபமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது
அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்தால பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியே எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.